அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சும்மா இப்போ ஜஸ்ட்டு குதிரை அப்படின்னுவாங்கள்ல, ஜஸ்ட்டு சும்மா அப்படி போட்டு பார்ப்போமே, அனாட்டமி மாதிரியே போட்டு பார்ப்போமே, அந்த மாதிரி தான். அதனால தான் அனாட்டமியில் எப்படி வருது, என்ன மாதிரி அனாட்டமியோட ஈஸியாக போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அனாட்டமியில் கூட இந்த மாதிரி எந்த மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க என்ன. ஆனால் நானும் ஓவலாக போட்டு தான், ரவுண்டாக போட்டு தான், எதுவுமே ரவுண்டு தான், ரவுண்டு ஆக்சுவல் ரவுண்டு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த எத்தனை ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்கள். ஒரு தாவண குதிரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த குதிரைலாம் வந்து நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுறோம், தேர்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம ட்ரையாங்கிள்லே ஒரு மாதிரி மாங்காய் மாதிரி மாவோடு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஏன்னா தொடை அந்த பகுதி, அதனால் பார்த்துங்க. தேர்களில், தூண்களில் அந்த மாதிரிலாம் வரும்போது ஸ்ட்ரைட்டாக குதிரையை ஸ்ட்ரைட்டாக சில இடத்துல காட்டுறோம். பட்டு கொஞ்சம் அதே மாதிரி நம்ம இதில் இருக்கோம், ஆவுடையார் கோயிலில் குதிரை பல ஆங்கிளில் இருக்கும். ஏன்னா ஏன் இது சொல்ல வரேன்னா, அந்த சிற்பிகள்லாம் எப்படி அடித்தாங்கன்னு தெரியாது. கையால் உளியால் தான் அடிச்சிருப்பாங்க, அது தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க, அது சொன்னுங்க, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. உளியால் தான் அடிச்சிருப்பாங்க, தன்னோட சிந்தனையை கொண்டு அவங்க செயல்பட்டுருப்பாங்க நல்லபடியாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதோட இன்னும் சாஞ்சி இருக்கும் ஒன்று. ஆப்பிரிக்கா நாட்டு குதிரை மாதிரியே அடித்து தள்ளியிருக்காங்க. அதோட அதில் கொடுங்கையெல்லாம் ரொம்ப சிறப்பு, சிறப்பு. அந்த பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோடு அடித்து ரெண்டு அந்த 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 முட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் கரெக்டாக அப்படியே கொஞ்சம் இந்த தொடை, அந்த தொடகணம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த அந்த சென்ட்ரல் லைனுக்காக நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், கரெக்டாக குதிரை நிற்கும். சரியா? இது என்ன கொஞ்சம் வால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான், தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த முதுகில் கொஞ்சோண்டு ஒரு புடைப்பு, அதுக்கப்புறம் அந்த முதுகு கொஞ்சம் அப்படியே அந்த பிருஷ்டபாகம் அப்படியே கொஞ்சம் வளைஞ்சி அங்கேருந்து வால் எலும்புது. வால் வந்து கீழே தரையை தொடுற மாதிரி கொடுத்துருப்பேன். சில குதிரைகளுக்கு காலில் கூட முடி இருக்கும், சில குதிரைகளுக்கு இல்லை, புறாக்களுக்கு. இதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடியது. சும்மா சென்ட்ரல் லைன் மாதிரி போட்டிருக்கேன், அதை கொண்டு வருவேன். புறாக்கள் கூட முடி இருக்குது. இது மாதிரி சில விலங்கினங்களுக்கு அபூர்வமாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அந்த மாதிரி அந்த கிளிக்கு கோழியோட கொண்ட மாதிரி சில கிளிகளுக்கு இருக்குல்ல, அது மாதிரி தான். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் அழகு. இறைவன் படைத்தது எல்லாமே அழகு தான். பாருங்கள், அந்த முடியை பாருங்கள், அது தாவர ஸ்பீடுக்கு அப்படியே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்திருக்கான், அதே அடிச்சிருக்காப்புல. அதே ஒவ்வொன்றும் அனாட்டமியில் இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அனாட்டமின்னும் போது இது எளிமையான முறையில் எப்படி வரையலாம், எங்கெங்கே எந்த இது வச்சா டக்குன்னு வரும் அப்படின்ட்டு போர்ட்ரைட் அப்படின்றோம். போர்ட்ரைட்னாக்கா ஒரு வட்டமான மூஞ்சி, இல்லை சதுரமான மூஞ்சி, இல்லை நீண்ட மூஞ்சி அப்படின்னு எடுக்கிறோம். அது நம்ம அந்த முகத்தை வந்து எப்படி வரையணும், எந்த இடத்துல எந்த புருவம் எங்கே வருது, என்ன மாதிரி வருதுன்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதை வந்து எடுத்துடுறோம்ல. அதுதான் பேசிக். வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே சென்ட்ரல் லைன் அண்ட் தென் ஓவல், நாட் ஓவல், ரவுண்டு. அதுக்கப்புறம் காது எங்கே வருது, கண் எங்கே வருதுன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அவங்களுக்கே. சரியா? அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதுதான் வந்து அனாட்டமிலையும் கற்றுறாங்க, வேறு எதுவும் இல்லை. என்ன எனக்கே உண்மையிலே சில விஷயங்களில் வந்து யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஸ்கல்ப்டரில் பண்ணலாமா, இல்லை இதில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்கல்ப்டரில் பண்ணால் வேறு விதமாக வருது. ஸ்கல்ப்டரில் பண்ணால் அதோட தாடைகள், அதோட பாவனைகள், அதோட ஆபரணங்கள் அருமையாக வேறு விதமாக போகுது. இது நேச்சுரல்லாம் வேறு ஸ்ட்ரோக்கில் போகுது. ஸ்கல்ப்டருக்கும் நேச்சுரலுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ அந்த முதுகு இப்போ போடுறோம்ல, அங்கே பள்ளமாக காமிச்சு, அங்கே அது மேலே ஒரு துணியை காமிச்சு அழகாக
ஒரு போர் வீரன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஈட்டியை கொடுத்து என்ன ஏன் நம்ம இதில் கூட பார்த்துருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் கூட பார்த்துருக்கலாம். ஈட்டியை கொடுத்து குத்துற மாதிரியும் அழகாக இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒருத்தன் கத்தியை குத்துவான், கத்தியை குத்தி தொடையில் வெளில வந்திருக்க மாதிரி அந்த கத்தியோட புடைப்பை கூட காமிச்சிருக்கான். நம்மளோட சிற்பிகள் அப்படி ஒரு கற்பனை. இதெல்லாம் என்ன ஒரு கற்பனை? ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஈஸியாக எடுங்க, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசின்ற மாதிரி எல்லாம் ஈஸியாக எடுங்க. அதை பாருங்கள், முடிய பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், காற்றுல அப்படி அது தாவர பாய்ச்சலுக்கு இந்த மாதிரிலாம் கல்லில் காட்டலாம். பட்டு காட்ட முடியாதுன்னு சொல்ல, எது ஒன்றுமே செய்ய முடியாது, சிற்பியால் செய்ய முடியாது எதுவுன்றது ஒன்றும் கிடையாது. என்ன ஆனால் அந்த முடிய பாருங்கள், சும்மா அவுட்லைன் தான் போட்டிருக்கேன், எப்படி வருது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பாவனைக்கு நம்ம கொண்டு போய் நம்ம அதுக்கு நம்ம கை வணங்கணும். புரியுதா இல்லையா? நம்ம கை வணங்கினா தான் அது வணங்கும் நம்மளுக்கு, இல்லைன்னா அது நம்மளுக்கு வணங்காது இல்லையா? அதுதான் சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. என்ன அந்த நெஞ்சு ரவுண்டாக போட்டாங்க, அந்த ரவுண்டை எடுத்துகிட்டு அப்படியே நெஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ அந்த தொடையும் காமிப்பேன், அந்த காலோட தொடையும் எடுத்துகிட்டு தொடையும் காமிப்பேன். தொடை வந்து நெஞ்சு உள்ளே போகும், அதையும் காமிப்பேன். சும்மா முன்னெல்லாம் சொல்லுவோம் சாதாரண பென்சில் தான் இது, அதுதான் லொட்டு தான் லொசுக்குதான்ட்டு. இது மைக்ரோட்டிக் பென்னு. என்கிட்ட ஏற்கனவே இருக்காது, ரோட்டரிங் இருக்கும். ஏன்னா ரோட்டரிங் தொட்டு இருந்தால் அது பிளானுக்கே கஷ்டம், பிளான் வரைகிறதுக்கே. ஏன்னா படக்க விட்ட டொக்குன்னு அது அந்த நிப்பு வந்து சாஞ்சிக்கிட்டே இருக்கும். அது உண்மையிலே கை பழகினா தான் அந்த ரோட்டரிங், வெஸ்ட் ஜெர்மன் ரோட்டரிங் வந்து பிளான் போடுறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். பட்டு அது வந்து கஷ்டம். ஏன்னா அந்த நிப்பு வந்து என்னென்னா அதில் பாயிண்டடு, அதாவது என்ன சொல்கிறது, நீடில் மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். அந்த ஊசி வந்து டப்புன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல கையை வைக்கிறோம், எந்த இடத்துல கோடு போடுறோம், இப்போ ஒரு கரணை கூட போடுறோம்னு வச்சுங்களேன், இல்லை வந்து இந்த முடியெலாம் போட்டு வரேன், அந்த இடத்துல தான் பாயிண்ட்டாக உட்காருதான்னு கூட கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம தான் உஷாராக சுதாரிப்பாக அந்த இடத்த கவனித்து கரெக்டாக அந்த இடத்துல இது பண்ணி வெர்டிக்கல் லைன், ஹாரிசாண்டல் லைன், அந்த லைன் இந்த லைன்லாம் இது பண்ணி, அதுவும் ஒரு அப்பயே பாருங்களேன், பிளான் போடும்போது சொல்லுவாங்க, ஒரு பிளானே போடுறீங்கன்னு வச்சிங்களேன், வெட்டு 2 கிடைமட்ட கோடும் நேர்கோடும், அதாவது குத்துக்கோடும், வெர்டிக்கல் லைனும் ஹாரிசாண்டல் லைனும் ரெண்டும் வெட்டி கொள்ளணும். ஏன்னா அவுட்புட் ஆகிடும். பை சான்ஸு அவன் அப்பயே செஞ்சுட்டு போயிட்டான், பட்டு பை சான்ஸ் அந்த இதில் வந்து இப்போ கலரிங்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆட்டோ கார்டு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னும்போது அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு கேப் விட்டிங்கனாக்கா, ஒரு இதில் கலர் ஏற்றுறீங்கனாக்கா, அந்த கலர் வந்து எங்கே அது ஃபுல்லாக பரவிடும். புரியுதா இல்லையா? அது மாதிரி இவ்வளோ விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணும். இந்த பாருங்கள், வரைஞ்சிட்டு வரேன். இந்த இதில் இது கூட இதுக்கு இங்க்லாம் கிடைக்கிது. பட் முன்னெல்லாம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த இதெல்லாம் இப்போ ஈஸியாக கிடைக்கிது இந்த பென்னு. அப்போல்லாம் வந்து அதான் சொன்னல, ரோட்டரிங் அப்படின்ட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஒரு பென்னே வந்து 700 அப்பயே 800, 700, 600, 250, அதுக்கு மேலே தான். அது இங்க் பாட்டிலே நான் 1990 சொல்கிறேன், 70 அந்த இங்க் பாட்டிலே 80, 85 இருக்கும். அப்படியே சும்மா சப்பையாக இருக்கும். பார்க்காததுல தெரியும் உங்களுக்கும். அதுவும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலைன்னா கட்டி ஆகிடும். அவன் பாருங்கள் ட்ரிக்ஸ் எப்படி வச்சுருக்கான் ஜெர்மன்காரன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலைன்னா தூக்கி போடணும். ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஒரு இந்த இப்போ வருதில்ல பென்னு, என்ன அதுக்கு என்னது, அந்த கால் மாற்றிட்டேன். ஒரு மெசேஜ் வந்துச்சு. இது கால் மாற்றிருக்கேன், அந்த இது பாதம் என்ன இப்போ வருதில்ல நம்ம இது இந்த முக்கியது, மாம்பழ சீசன் இது முக்கியது, கோச்சிக்காதீங்க.
இந்த வரேன் அந்த பாருங்கள், அந்த 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 இடம் வந்து கொஞ்சம் மாற்றுவேன். ஏன்னா அது இறங்கியிருக்கு, அந்த நெஞ்சு புடைப்பு வந்து இறங்கியிருக்கு. அதை மாற்றி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி முட்டி, இந்த முட்டியில் நம்ம வந்து நான் இதே ஸ்கல்ப்டராக இருந்தால் அப்படியே ஒரு நாசி தலையை காமிச்சு அப்படியே அட்டகாசமாக பிரமிப்பாக வைப்போம் இல்லையா? அதிகமாக ஷேடெலாம் வைக்கல, எதுவுமே பண்ணல. சிம்பாலிக் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அங்கே வயிற்றில் அப்படியே ஷேட் வச்சுருப்போம், அவ்வளோதான், லைட்டாக. அதான் இந்த மாதிரி ஷேடோ வச்சுட்டு வர மாதிரிங்களா? முடிய பாருங்களேன், எங்கேருந்து வருது பாருங்கள். சில குதிரைகளுக்கெல்லாம் முடிய அழகு. சில குதிரைகளில் முடியை வெட்டி விட்டு, சில குதிரைகளுக்கு எல்லாதெல்லாம் பண்ணிடுறானுங்க. வாழையும் வெட்டி விட்டு வாழை அப்படியே சும்மா டேப் மாதிரி அடிச்சு விட்டா மாதிரி பண்ணிடுறானுங்க. என்னென்ன பண்ணுறானுங்க, அது பாவம், அதுக்கு என்ன தெரியும்? பின் பிருஷ்டபாகம். அதே மாதிரி அந்த பென் சொன்னோம் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப இப்போ வர பிடிச்சது கேட்ரேஜ் பென்னு. அதுவும் நல்லாயிருக்கும். அந்த இதுதான் வந்து பின்னாடி ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பாலை வந்து ஒரு ஆள் தாழ்த்தினீங்கன்னா இது அந்த இங்கை தொட்டுட்டு ஒரு ஆள் தாழ்த்தி இது பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா எழுதுது. அதுதான் சொன்னேன். ஏன்னா வருங்காலத்தில் என்னென்ன ஆகுதுன்னு அது பற்றி தெரியாது. பட்டு அந்த நான் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன். என்கிட்ட என்னென்ன இருக்குன்றதை எடுத்து போடுறேன் பாருங்கள். அப்படி வாங்கியிருக்கேன். என்னென்ன வேணும் உனக்கு வாங்கிக்கோ, விட்டாத, சரியா? ஒரு சமயம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. யார் நம்பாட்டினாலும் பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்போல்லாம் லட்சக்கணக்கில் இப்போ எவ்வளோ தான் சம்பாதிப்பேன்னு எனக்கே தெரியாது, அப்படி சம்பாதிப்பேன். ஏன் 19-20 வயசுக்கெல்லாம் என்ன சம்பளம்? எனக்கு சம்பளம்லாம் நான் கூலிக்கெலாம் போனதே கிடையாது, சரியா? கூலிக்கு போயிருக்கோம், சும்மா செலவு பண்ணிட்டு வருவேன் வேஸ்ட்டாக. எங்கள் அம்மா துணி துவைச்சி போடும். அவ்வளோ காசை அங்கேயே செலவு பண்ணிட்டு தான் வருவேன். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன். நம்பாடி போங்க, அதை பற்றி எனக்கு டோன்ட் கேர், அதை பற்றி கவலை இல்லை. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன், எங்கள் அம்மா கொடுத்து விடுவாங்க. இவன் புள்ள எங்கேயாவது போகணும் அப்படின்ட்டு. அது மாதிரி காசை பற்றி எனக்கு காசை பற்றி கவலை இல்லாமல் இருந்தவன். அதான் கவலை இல்லா மனிதன் மாதிரி அப்படி வாழ்ந்தவன். எதுக்கு இது சொல்ல வரேனாக்க, தெரிஞ்சுக்கங்க என்ன. காசுனால் எனக்கு அப்படி ஒரு நான் சம்பாரித்த விதங்கள்லாம் வந்து இன்றைக்கி நான் சேர்த்து வச்சுருந்தாக்க இன்றைக்கி நான் இருக்க ஏரியாவே வளைச்சி போட்டிருக்கலாம். எத்தனை ஏக்கர்னு தெரியாது, 5 வேலி 6 வேலி 7 வேலின்னு வளைச்சி போட்டிருக்கலாம். அப்போ என்னோடய வயசு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 54 வயசு ஆச்சு இன்றைக்கி. அப்போ எப்படி சம்பாரிச்சிருப்பேன்? நான் காசுக்கு பின்னாடி போகலை, தொழிலுக்கு பின்னாடி போயிட்டேன். தொழில்ன்ட்டு. அதுதான் சரஸ்வதி நிற்கிறா என்கிட்ட. புரியுதா இல்லையா? நான் சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்ரேஜ் பென்னு அந்த மாதிரி இதுக்காகவே என் வீட்டில் அடுக்கி வச்சுருப்பேன். அப்படியே பிளான் போர்டில் எல்லாம் ஜெர்மன் ஐட்டம் தான். நான் வாங்கினது எல்லாமே ஜெர்மன் ஐட்டம் தான் வாங்குவேன். பெருமாள் செட்டி இப்போ இல்லை எல்ஐசியில். அங்கே போனால் கிடைக்காத பொருளே கிடைக்காது பெருமாள் செட்டியில். எல்ஐசி கீழே இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடமும் தேடி போவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கிரீஸ்லாம் வந்துச்சு, ஹார்ட்வேர்ஸ் கிரீஸ்லாம் வந்துச்சு. அங்கே கூட கிடைக்காது, சில பொருள்கள்லாம் கிடைக்காது, இல்லைன்னு வாங்க. ஆனால் இதே பெங்களூரில் சரி, ஹைதராபாத்தில் சரி, பெங்களூரில் வந்து அவென்யூ ரோடு பாஸ்கரா ஆர்ட் சென்டர் என் பேர் கொண்டது தான். அங்கே போனால் கிடைக்காத பொருள் கிடையாது, அவன்கிட்டையும் நான் கேட்குற பொருள் கிடைக்காது. நான் கேட்குறது ஜெர்மனை கேட்பேன். ஆனால் பெயிண்டிங்கு ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தாக்க அவன்கிட்ட கிடைக்கும். ஒரு பெயிண்ட்டை ஒரு ஒரு வாட்டர் பேஸ் கலரோ அப்படி இல்லை ஆயில் கலரோ நல்லா குவான்டிட்டி எல்லாமே நல்லா அருமையாக இருக்கிறது வந்தால், இங்கே பாருங்கள், அந்த வால் பாருங்கள், அருமையாக இருக்கிறது வாங்கணும்னு நினச்சாக்கா என்னோடய 21 வயசு அப்படின்னாக்கா பாருங்கள், அப்பயே
4000 4500 இப்போ எப்படி இருக்கும்? இப்போ வந்து சீப்பாக கிடைக்கிது. அதில் குவாலிட்டி இல்லை, ஒரு இது இல்லை, எதுவும் இல்லை. சும்மா இதை போட்டு அப்போல்லாம் இப்போ அஃபெக்ஸு அது இதுன்னு வந்துருச்சு. என்ன இந்த கலர் கலந்தா அது, அந்த கலர் கலந்தா இதுன்ட்டு உடனே கலந்து தரேன். 100 ml 1/2 லிட்ரு, 1 லிட்டருன்னு தரான். இப்போ அந்த கலர்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். அதுக்கும் எழுதியிருக்கேன், கலருக்கும் தொட்டு 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 இது 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 இத்தனை பாயிண்ட்டோட கலந்தா இது இது இவ்வளோ வரும். அப்போ ஆயில் பெயிண்ட் ஒன்று தான், எனாமல். அந்த எனாமலுக்கு கூட 5 மாதம் கழிச்சு அடிக்கணும், 6 மாதம் கழிச்சு அடிக்கணும், காயணும் அப்படின்ட்டு. ஆனால் உரிச்சிட்டு வந்துடும். என்ன இதே பெங்களூரில் பானசவாடியில் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. ஓனர் சொல்லிட்டாருன்ட்டு டபார்னு என்ன பண்ணுறப்பல, தம்பி குதிரை கால் கீழே மறையுதுன்னு நினைக்காதீங்க. அது என்னோடய கவனம் வந்து ட்ராயிங்கில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரியா? தம்பி மதன் என்ன பண்ணுறப்பல டக்குன்ட்டு ஒரு ஓனர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டாப்புல. ஆயில் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிட்டாப்புல. அந்த ஆளுக்கு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்கிறதுக்கு வரல, இருக்கட்டும். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அந்த போட்டு வர பாருங்க, கீழே புல்லை நிற்கிதான். அப்படி புல் தரையிலேருந்து தாவுற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ கீழே வந்து வீரனை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த குதிரை ஸ்ட்ரோக் உங்களுக்கு அட்டகாசமாக அமைஞ்சிரும். சரியா? ஆயில் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிட்டாப்புல. அதை தொட வரையிறோம் பார்த்தீங்களா, சொன்னால அதுதான் ஆயில் பெயிண்ட் அப்ளை பண்ணோன்னே இன்றைக்கி போனாலும் ஒட்டுது. அது என்ன பண்ணுவீங்க? அது தன்மையை பாருங்கள் எப்படி. இன்றைக்கி போனாலும் அது ஒட்டுது. அப்போ அந்த காயிற வரைக்கும் அந்த அதாவது சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, என்ன அதெல்லாம் காயிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இந்த மாதிரி அதெல்லாம் நிறையா இருக்குது. எவனோ ஒருத்தன் முட்டா பையன் ஒருத்தன் என்கிட்டயே கேட்டான், ஏன் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இது யூஸ் பண்ணாங்க, இந்த காலத்தில் வந்து நீ ஏன் சிமெண்ட்டை பயன்படுத்துகிற அப்படின்னு முட்டாள் மாதிரி கேட்குறான். என்கிட்ட அறிவாளி மாதிரி. நான் இத்தனை கோயில் கட்டினவன் அப்படி இப்படின்ட்டு முட்டாள் மாதிரி கேட்கட்டும். அறிவு கட்டவன், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன், எருமாடு. என்ன தத்தி புண்ணாக்கு என்ன அது கேட்குது என்கிட்ட. ஆதி காலத்தில் வந்து பெயிண்ட்லாம் வந்து அதிகமாக கிடையாது. கருங்கல்லில் செஞ்சாங்க. செங்கலை இழைச்சி அதுக்கு தகுந்த மாதிரியே இது பண்ணாங்க. செங்கல்னு அந்த செங்கலை வெட்டி செதுக்கிறதுக்குன்னே தனியாக இருக்குது என்கிட்ட. எப்படி நானா எல்லாம் எடுத்து போடுறேன்ட்டலாம். அடுத்த வீடியோவில் என்ன எடுத்து போடுறேனே, மண்டை மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு தேங்காய் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு எலிப்பல் மாதிரி இருக்கும். சாரி, சவுண்டு வந்திருக்கு. எலிப்பல் மாதிரி இருக்கும். அதில் சின்னதாக செதுக்கி கபோதத்தை செதுக்கிறது, அப்படி பண்ணுறது. என் பேர் போட்டு வரேன், ஈமக்கிது இருக்கட்டும். செதுக்கி எடுத்து அந்த மாதிரி பண்ணுவேன்ல. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு என் தாத்தாலாம். என்ன அதே மாதிரி ஆதி காலத்தில் ஒவ்வொரு வர்க்கங்களுக்கும் அச்சடிச்சிருக்காங்க. அச்சுனா அந்த வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரியே மண்ணை வடிவமைச்சு அதை சுட்டு பதமாக கட்டியிருக்காங்க. நான் இங்கே திருக்கோளகுன்றம் வரும்போது கிழக்க பார்த்த கோயில்னால் அது வடக்கு பக்கத்தில் இருக்க கோயில் வந்து வெறும் செங்கல் தான். உண்மையிலேயே பூச்சே கிடையாது. என்ன இதே திருக்கோளகுன்றத்தில் மேலே இருக்கல, எங்கள் மேலே இருக்க கோயில், மலை மேலே இருக்க கோயில், அது அப்பா கட்டினது தான். என்ன டோலியில் தூக்கிட்டு போயிட்டு எல்லாமே இது பண்ணதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணது தான். என்ன இன்றைக்கி பெயிண்ட் அடிச்சு யார் வேணால் என்னென்ன எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டைம்.